ஒளியாம் இலையே அவர் பால், இருளேதும் இல்லையறி. எல்லோர்க்கும் பெரியோன் இறைவன் ஒருவனே, ஒப்பேதும் இல்லா இயேசு கிறிஸ்து, இறைவனின் திருமைந்த. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதமான மெழுகுவர்த்தி தீப வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே நம் மத்தியிலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய அருள் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற அருள் திரு காட்வின் ஜாய்சன் ஆயர் அவர்களையும் ஆயர் அம்மா அவர்களையும் அன்பு மகளையும் நம்முடைய திருச்சபையின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளுடைய பாடல் இங்கே ஒலிக்கப்படும். நீங்கள் அமைதியாக இருந்து இதை கேட்டு ரசிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். A pleasant evening to everyone present here. A warm welcome to you all to see our St. John's Church Candle Night service. திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம். வாசிக்க வேண்டிய முதலாவது வேத பாடம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 17 முடிய, பக்கம் 328. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 17 முடிய. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒவ்வொருவரிடத்திலும் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியிலே நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பு நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்க அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் என்பதை வாசிக்க வேண்டிய முதலாவது வேடப்பாடம் வாசித்தாயிற்று. கடவுளே, நமக்கு மாட்சிமை உண்டாவதாக. முதல் பாடல் இரக்கமுள்ள மீட்பரே.
இரண்டாம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்று நாளுக்கென்று வாசிக்க குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாளாக. ஆமேன். கொட்டும் பனி சூட, இருள் மூட, விண்மீன்கள் கூடிட, மெய்ப்பர்கள் மந்தையை காத்திட, விண்தூதர் தோன்றிட, நமது குழந்தைகள் பாடுகிற அழகான ஒரு பாடல். Here comes our little kids of church choir to give you a pleasant song.
திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். 3ஆம் திருமறை பாடம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் திருமறை பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 2-3. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக்க பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள் என்பதே. அடுத்ததாக பாடல் குழுவினர் பாடுகிற பாடல். விண்ணில் ஓர் நட்சத்திரம் கண்டேன், அதை எண்ணி வியப்பு மிக கொண்டேன். அதன் காரணம் என்னவென்று கேட்டேன், தெய்வம் மானிடன் ஆனார் என்று அறிந்தேன். நான் விண்ணில் ஓர் நட்சத்திரம் கண்டேன், அந்த பாலன் இயேசு ராஜன், அவர் பாதம் பணிந்திடுவோம். Little star on the sky was the newborn Jesus Christ. Now we have our elder choir singing a song to debut this. நட்சத்திரம் கண்டேன், அதை எண்ணி வியப்பு மிக கொண்டேன்.
திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். 4ஆம் திருமறை பாடம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியுமாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். பனிப்பொழியும் ராத்திரியில் பிறந்தவர் இவர், உலகத்தின் இரட்சகர் இயேசு நாயகன். பெத்லகேம் முன்னணியில் பிறந்தவர் இவர், விண்ணின் மைந்தனாம் இயேசு நாயகன் என்கிற பாடலை நம்முடைய குழந்தைகள் பாட வருகிறார்கள். Here comes our church kids choir to sing a song for us, that too in a different language, in Malayalam. பனிப்பொழியும் ராத்திரியில்
குழந்தைகளை கரம் தட்டி வாழ்த்துவோம். 5ஆம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். Thank you, children, for your fabulous performance. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 5ஆம் வேதபாடம் லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 16 வரை. லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 16 வரை. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷிக்கப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். வாசிக்கபடியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 5ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஒளியாய் நீர் இருந்து வழியை தினம் காட்டும் இறைவா, நான் உமக்கு படிப்பேன் ஸ்வரம் கோடி. நம்முடைய பாடல் குழுவினர் பாடும் ஒரு சிறப்பு பாடல். God is our light. God shows us the way daily. And here we are here to sing song to the Lord who shows us light. திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 6ஆம் திருமறை பாடம் லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 12 வரை. லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள்.
தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான் என்பதே. கடவுளே உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. வானத்திலே ஒரு விடிவெள்ளி, அது தேடி வந்தது எங்கள் இடம் தேடி. நாதர் இயேசுவின் பிறப்பச் சொல்லி அதை காணச் சொன்னதடி விரைந்தோடி. மந்தை மேய்ப்பரு நாங்க, ஆட்டு மந்தை மேய்ப்பரு நாங்க, ஆடுகளை மேய்ச்சி போட்டு காடு காடாக சுற்றி போட்டு ஓரிடம் எதுவும் இல்லைங்க, நாங்கள் ஆடு மேய்ப்பர் கூட்டம் தாங்க. நம்முடைய பாடல் குழுவினர் பாடும் அடுத்த பாடல். We are the shepherd, we graze the flocks, we go through the forest, we always wander, we are the flocks. Here comes the next song for you. மந்தமை பரு நாங்க, ஆட்டு மந்தமை பரு நாங்க, ஆடுகளை மேய்ச்சி புட்டு காடு காடா சுத்தி புட்டு ஓரிடம் எதுவும் இல்லைங்க, நாங்க ஆட்டு மேய்ப்பர் கூட்டம் தாங்க. சொன்னதடி
ஏழாம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 7ஆம் வேத பாடம் மீகா எழுதின அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தின் உடையது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மாட்சிமே உண்டாகும். பெத்தலையில் பிறந்த இயேசு பாலன் பாருங்க, பாவ உலகில் நம்மை மீட்க பிறந்தார் பாருங்க. சின்ன குருவிகள் பாடும் சத்தம் கேட்குதா, இயேசு ராஜன் பிறந்த செய்தி நமக்கு சொல்லுதா என்கிற பாடல் நம்முடைய பாடல் குழுவினர். Do you hear the small sparrows sound? What do they say? They say that Jesus is born. Not only human being, but all the living things are happy for the Savior who is born. எட்டாம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46 முதல் 46 49 வரை. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் கலிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்ன பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தரே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.
கொட்டும் பனியில் குளிர் நிலா, மண்ணில் வந்த பாலகனே, உன்னை தொட்டு தழுவி அணைக்க எந்தன் உள்ளம் ஏங்கிடுதே. அன்னை மடி மீது நீயும் தவள கண்டு காண மெய்ப்பர்கள் வந்தனர். மாட்டுத் தொழுவமாய் எந்தன் உள்ளம் மாறிட மீட்பர் பிறந்துள்ளார் என நம்முடைய குழந்தைகள் பாட வருகிறார்கள். A baby is born in a high winter fall. There were so many around me who are waiting to see my fall. But the only one who saves me from all them is my lovely God. I am waiting to see as a child waits to see its mother. Oh my God, you are always there for me, with me forever and ever.
கைகளை தட்டி பிள்ளைகளை வாழ்த்துவோம். 9ஆம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்து இஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டமடைந்து விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆமேன். வானோரும் வாழ்த்த, பாரோரும் போற்ற, பாராளும் தேவன் இன்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்க, எருசலேம் கலங்க, யூதரின் ராஜா இன்று பிறந்து விட்டாரே என்று நம்முடைய பாடல் குழுவினர் பாட வருகிறார்கள். Is the king born in the palace? No. Then where? The three kings who missed their way and stood abandoned. The star that came again and guided them to the stable where the Jesus Christ was born. அரசரையே அரண்மனையில் காண வந்தோமே.
திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 10வது திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 40 வசனங்கள் 10 மற்றும் 11. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்திற்கு முன்பாக செல்லுகிறது. மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். பாடம் முடிந்தது. தெய்வ பாலகன் பிறந்தார், நம் இயேசு பாலகன் பிறந்தார். மானுட பாவம் மண்ணில் நீங்கவே மனுவுரு எடுத்து பிறந்தார், இம்மண் தனிலே அவர் பிறந்தார். Right from the birth, everything is a miracle. Born by a virgin who lived in Nazareth, King Herod was shattered by his birth news. The reason for Jesus' birth in stable is to show equality. There is no rich, poor, fair or black. All are equal before our lovely God. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கடவுளுடைய அருள் வார்த்தைகளை
நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற நம்முடைய திருமண்டலத்தை சார்ந்தவரும் தற்போது தன்னுடைய மேல் படிப்புக்காக தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் தொடர்பு துறையில் MTH படித்து கொண்டிருக்கின்ற ஆயர் அருள் திரு காட்வின் ஜாய்சன் அவர்கள் மூலமாக கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்போம். அவரை வரவேற்கும் வண்ணமாக நம்முடைய திருச்சபையின் செயலாளர் திரு அன்பு தீமித்தை ஐயா அவர்களை முறைப்படி நம்முடைய ஆலயத்தின் சார்பில் சால் அணிவித்து வரவேற்பார்கள். அவரோடு உடன் வந்திருக்கின்ற அவருடைய துணைவியார் ஆயர் அம்மா அவர்களையும் நம்முடைய திருச்சபையின் சார்பில் வரவேற்கிறோம். நம்முடைய உதவி ஆயர் அம்மா அவர்களுக்கு சால்வை அணிவித்து அவர்களையும் வரவேற்பார்கள். இந்த நாளிலே நம்முடைய மெழுகுபர்த்தி தீப பாடல் வழிபாட்டிலே கலந்து கொண்டு நம்மை சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய திருமண்டலத்தினுடைய மூத்த குருவானவர் TVS நகர் CSI கிறிஸ்துநாதர் ஆலயத்தை சார்ந்த அருள் திரு ராஜசேகரன் ஆயர் அவர்களே நம்முடைய பொருளாளர் திரு சார்லஸ் ஜான்சன் ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து வரவேற்பார்கள். அவரோடு உடன் வந்திருக்கின்ற ராஜசேகரன் ஆயர் அம்மா அவர்களை நம்முடைய போதக சேகர குழு உறுப்பினர் திருமதி லதா மலர்விழி அம்மா அவர்களுக்கு சால்வை அணிவித்து அவர்களை வரவேற்பார்கள். கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபை மக்களே, இந்த நாளிலும் கூட எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்ட இந்த ஆலயத்தின் தலைமை ஆயர் அவர்களுக்கும் மெய்ப்பனாக ஆடாக நடத்தி கொண்டிருக்கிற இணை ஆயர் அவர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை அன்பாக வாருங்கள் என்று சொல்லி அழைத்த செயலாளர், பொருளாளர், PC அங்கத்தர்கள், DC அங்கத்தர் யாவருக்கும் எங்களை மனதார நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பாடலை பாடி செய்திக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லுகிறோம். ராஜகுமாரன் மாடலை கூடினில் தாழ்மையாய் பிறந்தது அதிசயமே. ராஜகுமாரன் மாடலை கூடினில் தாழ்மையாய் பிறந்தது அதிசயமே. எனக்காக மேன்மைகள் துறந்தவரே, ஈடென்ன செய்யுவேன் என்றவரே. எனக்காக மேன்மைகள் துறந்தவரே, ஈடென்ன செய்யுவேன் என்றவரே. இசையமே ராஜகுமாரன் மாடலை கூடினில் தாழ்மையாய் பிறந்தது அதிசயமே. பாவியின் உள்ளத்தை கேட்பவரே, பாலனாய் பாரினில் வந்தவரே. பாவியின் உள்ளத்தை கேட்பவரே, பாலனாய் பாரினில் வந்தவரே. எண்ணங்களில் என்றும் நீரே, நினைவுகளில் நின்றும் நீரே, பாடுகளின் பொருளும் நீரே மன்னவரே. எண்ணங்களில் என்றும் நீரே, நினைவுகளில் நின்றும் நீரே, பாடுகளின் பொருளும் நீரே மன்னவனே. ராஜகுமாரன் மாடலை கூடினில் தாழ்மையாய் பிறந்தது அதிசயமே. ராஜகுமாரன் மாடலை கூடினில் தாழ்மையாய் பிறந்தது அதிசயமே.
தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். வார்த்தையாக மாம்சமாக எங்களோடு கொண்டிருந்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே நீர் இந்த உலகத்துக்கு ஒளியாக, ஒரு இரட்சகராக நீ பிறந்த செய்தியை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் வாயின் வார்த்தைகள் எங்கள் எல்லாத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் எப்போதும் பிரியமாய் காணப்படுவதாக. ஆமென். இந்த நாளிலும் கூட அழகாக பாடிக்கொண்டிருக்கிற இந்த கொயர் மெம்பர்ஸ் 80 பேருக்கும், பிள்ளைகள் 30 பேருக்கும், மியூசிஷியன்ஸ் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டிசம்பர் மாதமே ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை, இல்லை ஆண்டவருடைய பிறப்பின் கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். பொதுவாகவே இந்த டிசம்பர் மாதம் ஒரு அட்வென்ட் சீசனுக்குள்ளாக நாம் பிரவேசித்து இன்னும் சில நாட்களிலே ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையை நீங்களும் நானும் கொண்டாட இருக்கிறோம். லூக்கா எழுதின நற்செய்தியினுள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8, 9, 10. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்தங்கி தங்கள் மந்தையை மேய்த்து கொண்டு இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு, மார்க், லூக்கா இந்த 3மே சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்லுவார்கள். முதலாவதாக எழுதப்பட்ட நற்செய்தி நூல் மார்க் எழுதிய நற்செய்தி நூல். இந்த மார்க் எழுதிய நற்செய்தி நூல் மையமாக வைத்து மத்தேயும் லூக்காவும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூலை நாம் பார்க்கின்ற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எப்படியாக பிறந்தார் என்று சொல்லி ஒரு முக்கியத்துவத்தை அவர் கொடுத்திருக்கிறார். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் ஒரு ஃபிசிஷியனாக, ஒரு டாக்டராக இருந்திருக்கிறார். தி காஸ்பல் ஆஃப் ஜூன் லூக் வாஸ் ரிட்டன் டு த ஜென்டைல்ஸ். புறஜாதியான மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி நூல். பொதுவாகவே லூக் எழுதிய நற்செய்தி நூல் பெண்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி நூல். மிகவும் சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி நூலாக காணப்பட்டுகிறது. ஒருவேளை இந்த நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கின்ற போது, இதோ உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த மேய்ப்பர்கள் ஒரு அடையாளமாக இருந்தார்கள். they were the sign and they became the sign. அவர்கள் ஒரு அடையாளமாக இருந்தார்கள். எப்படிப்பட்ட அடையாளம் என்று சொல்லி சுருக்கமாக 3 வசனங்களை குறித்து நான் தியானிக்க ஆசைப்படுகிறேன். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளி தங்கி தங்கள் மந்தையை மேய்த்து கொண்டு இருந்தார்கள். Who were the shepherds? யார் அந்த மேய்ப்பர்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது, இந்த மேய்ப்பர்கள் அந்த நாட்டிலே சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட மக்களாக, they were considered as poor, ஒரு ஏழை மக்களாக காணப்பட்டார்கள். யூத கலாச்சாரத்திலே இவர்கள் சிட்டிக்குள்ளாக, அதாவது இந்த டவுனுக்குள்ளாக வர முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்குள்ளாக இருந்தது. அப்பொழுதுதான் தேவதூதர்கள் அவரிடத்தில் வந்து, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த உண்டாக்கும் சந்தோஷத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், இந்த கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நாம் சந்தோஷமாக இந்த பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை என்னோடு கூட மணிப்பூர் தேசத்தை சேர்ந்த மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்த 2 மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அவங்ககிட்ட கேட்டப்போ, இன்றைக்கி நீங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் ஊருக்கு போகலையா அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க சொன்னாங்க, எங்களோட உயிருக்கே அச்சுறுத்தலாக இருக்கிறது, நாங்கள் ஊருக்கு போகவில்லை என்று சொல்லி துக்கமாக என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், 354 திருச்சபைகள் அங்கே தீயால் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது. அதனால தான் அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி நாங்கள் எங்கள் குடும்பத்தாரோடு கூட இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட முடியவே இல்லை என்று சொல்லி ஒரு துக்கம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. முதலாவதாக நான் பார்க்கின்ற போது, the shepherds who were the first to receive the good news, மெய்ப்பர்கள் தான் முதலாக ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்டார்கள். ஒருவேளை எந்த மக்கள் இந்த சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டார்களோ, எந்த மக்கள் இந்த சமுதாயத்திலே உள்ள வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தார்களோ,
அவர்களுக்கு தான் முதலாக ஆண்டவருடைய நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் வருஷம் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம். நாம் எப்படியாக இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டு வருகிறோம்? ஒருவேளை கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லா வீட்லேயும் என்ன பண்ணோம், பிரியாணி இருக்கும், சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் மற்றவர்களோடு கூட இந்த செய்தியை சொல்ல வேண்டியதான் நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. The shepherds were the first one who received the good news. முதலாவதாக இந்த மெய்ப்பர்கள் தான் ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்டார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது the shepherds who saw the baby Jesus. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது மெய்ப்பர்கள் தான் ஆண்டவரை பார்த்தார்கள். 15ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது, கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி அவருக்குள்ளாக பேசி அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்க்கிறார்கள். ஒருவேளை படிக்க தெரியாத ஒரு மக்கள் இந்த நாளில் நம்ம யாராவது வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவோம், ஜிபிஎஸ் வச்சு நம்ம போயிடுவோம், இல்லை யாரோ அட்ரஸ் கேட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, யாரோடைய உதவி இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போய் பார்த்தார்கள். இன்றைக்கி நீங்களும் நானும் தான் ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை கொண்டாட இருக்கிறோம். நாம் எப்படியாக ஆண்டவரை பார்க்கிறோம்? ஒருவேளை இந்த மெய்ப்பர்கள் சமுதாயத்துக்குள்ளாக வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது, தேசத்துக்குள்ளாக வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அவர்களால் போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தார்கள். முதலாவதாக ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை கேட்டவர்கள் யார்? மெய்ப்பர்கள். இரண்டாவதாக ஆண்டவரை போய் பார்த்த யார்? மெய்ப்பர்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது they were the first evangelists who told the gospel, the birth of Jesus Christ. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது கேட்டது மாத்திரமல்ல, பார்த்தது மாத்திரமல்ல, மூன்றாவதாக ஆண்டவருடைய பிறப்பின் செய்தி மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். 2ஆம் அதிகாரம் 17-18 வாசித்து பார்க்கின்ற போது, மெய்ப்பர்கள் தங்கள் வயல்வெளி கேட்டு யாவரும் அவர்கள் அந்த செய்தியை என்ன பண்ண மற்றவர்கள் கூட பகிர்ந்து கொள்ளார்கள். They were the people who spread the birth of Jesus Christ. இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகை கொண்டாட இருக்கிறோம். இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த கொயரை வச்சு அழகான பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை 60 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து போகிறது. ஆனாலும் நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிறப்பின் செய்தி மற்றவர்களுக்கு சொல்லதான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3 காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். முதலாவதாக மெய்ப்பர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு சைனாக இருந்தார்கள். They were the sign and they became the sign. அவர் மூலியமாக 3 காரியங்கள் வெளிப்பட்டு, முதலாவதாக they were the first one who received the good news. மெய்ப்பர்களான் முதலாவது ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை கேட்டார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது மெய்ப்பர்கள் தான் ஆண்டவருடைய பிறப்பை போய் பார்த்தார்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது மெய்ப்பர்கள் தான் ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட செய்தியை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஒருவே இந்த பிறப்பின் பண்டிகை நாம் இப்படியாக கொண்டாட இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித கோலம் எடுத்து இந்த உலகத்திலே வந்தார். எதற்காக என்று சொன்னால் உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக. ஒருவேளை அப்படியே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமா? அப்படி இல்லாமல் ஒரு புதுமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு நீங்களும் நானும் கொண்டாட ஆயத்தப்பட வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. They were the first one who received the good news. முதலாவதாக ஆண்டவருடைய பிறப்பை கேட்டவர்கள் மெய்ப்பர்கள். இரண்டாவதாக ஆண்டவருடைய பிறப்பை போய் பார்த்தவர்கள் மெய்ப்பர்கள். மூன்றாவதாக ஆண்டவருடைய பிறப்பை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டவர்கள் மெய்ப்பர்கள். அந்த நற்செய்தி மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். தலையில் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேண்டைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையாக இந்த யோவான் ஆலயத்திலே கூடி இந்த கேண்டில் நைட் சர்வீஸை நாங்கள் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மெய்ப்பர்கள் முதலாவதாக ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை கேட்டார்கள். இரண்டாவதாக மெய்ப்பர்கள் தான் ஆண்டவரை முதலாவது போய் பார்த்தார்கள். மூன்றாவதாக ஆண்டவருடைய பிறப்பின் செய்தி மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டவர்கள் இந்த மெய்ப்பர்கள். அந்த செய்தியை நாங்களும் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நீர் இந்த வருடத்தில் எங்களுக்கு கிருபை செய்துங்க.
அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய அருள் வார்த்தைகளை நம் மத்தியிலே பகிர்ந்து கொண்ட ஆயர் அவர்களுக்கு மீண்டுமாக நம்முடைய ஆலயத்தின் சார்பில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் யாவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை நம்முடைய பாடல் குழுவினர் பாட இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் ஆண்டவருக்கென்று காணிக்கைகள் சேகரிக்கப்படும்.
தலைகளை தாழ்த்தி காணிக்கைக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் படைத்த காணிக்கைகளை தயவாய் நீர் ஏற்றுக்கொள்ளும். காணிக்கைகளை மட்டுமல்ல, அதை படைத்த நாங்களும் உம்மால் அங்கீகரிக்கப்பட, உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட, எங்களையே உமக்கென்று காணிக்கையாக்குகிற அர்ப்பணிப்புள்ள வாழ்வுக்கு தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் தாழ்பணிந்து மன்றாடுகிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமென். 11வது திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 11வது திருமறை பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 11வது திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. பூ நிலாவுள்ள ராவில் தாரங்கள் மின்னிடும் போல் ஸ்வர்கீய மாலகாமர் தாராட்டு பாடின்னு ஆகாஹா ஆகாஹா என்று அழகான ஒரு மலையாள பாடலை நம்முடைய பாடல் குழுவினர் பாட இருக்கிறார்கள். Music has no language. The singing angels is in great excitement. The birth of Christ has a reason. What is the reason? The reason is to remove the sins from us and the curse from us, and to add all of us to the eternal life with the God.
12ஆம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 12ஆம் திருமறை பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 9. யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 9. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் வாசித்து நிறைவாற்று. கடவுளே உமக்கு மாட்சிமை உண்டாவதாக. கடல் மேலே பயணம் போகிறோம். கர்த்தர் இயேசுவை பார்க்க போகிறோம். புயல் வந்து வீசினும் கவலை இல்லை, சுழல் வந்து சூழ்ந்திடும் பயமும் இல்லை. கடல் மேலே நம்முடைய பாடல் குழுவினர் இந்த ஆண்டினுடைய நிறைவு பாடல். We are going to travel in the sea. Why? To see Jesus Christ, who was not bothered if we are to face the storm or the whirlpool, but we will travel to see our Jesus Christ. The last song of this year 2024. சந்தோஷ கீதம் பாடியே நாங்கள் சாமியை பார்க்க போகிறோம். சந்தோஷ கீதம் பாடியே நாங்கள் சாமியை பார்க்க போகிறோம். அவர் பிறந்த புகழ்ந்து பாடி இருக்கும் இடத்தை தேடி புது பாட்டு பாட போகிறோம். ஐயா புது பாட்டு பாட போகிறோம். சந்தோஷ கீதம் பாடியே நாங்கள் சாமியை பார்க்க சங்கீதம் பாடியே நாங்கள் சாமியை பார்க்க போகிறோம். அவர் பிறந்த புகழ்ந்து பாடி இருக்கும் இடத்தை தேடி புது பாட்டு பாட போகிறோம். ஐயா புது பாட்டு பாட போகிறோம். கடல் மேலே பயணம் போறோம். கர்த்தர் இயேசுவை பார்க்க போறோம். புயல் வந்து சுடர் வந்து சூழ்ந்திடும் பயமும் இல்லை. தாவீதின் நூதனி புது பாட்டு பாட போகிறோம்.
நிறைவாக ஒப்பில்லா திருஇரா என்கிற பாடலை நாம் பாட இருக்கிறோம். அனைவரு கரங்களிலும் மெழுகுபர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மெழுகுபர்த்தி ஏற்றப்படும் வரை நன்றியுரை வழங்க வேண்டிய ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். இந்த நாளிலும் சிறப்பாக இந்த மெழுகுபர்த்தி தீப பாடல் வழிபாட்டை நடத்துவதற்கு ஆண்டவர் பாராட்டின தயவுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல கால சூழ்நிலைகளை உருவாக்கி ஏறக்குறைய கடந்த 1.5 மாத காலத்திற்கு மேலாக சிறப்பாக பாடல் பயிற்சியை எடுத்துக்கொண்டு இந்த நாளில் திருச்சபை முன்பதாக பாடல்களை பாடின பாடகர் குழு அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக சிறு குழந்தைகளை அழகாக பயிற்றுவித்து அவர்கள் மூலமாக 3 பாடல்களை நாம் கேட்கும்படியாக உதவி செய்த வித்யாதரன் மற்றும் டேனி இருவருக்கும் அவர்கள் பயிற்றுவித்த அத்துணை குழந்தைகளுக்கும் திருச்சபையின் சார்பில் எங்களுடைய நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த பாடல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு நமக்கு இசைக்கருவிகளை மீட்டி உதவி செய்த பிஜுமோன் இசைக்கியல், சாமுவேல் ஜேம்ஸ் பிரீம் அவர்களோடு கூட இணைந்து இசைக்கருவிகளை வாசித்த ஜெபின் சாமுவேல், சாலமோன் ஞானராஜ், ஜான்சன் பால், வித்யாதரன் ராஜகுமார், ஜெயக்குமார், ஸ்டீஃபன், டாக்டர் தீபிகா அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு பல நிலைகளிலே நம்முடைய திருச்சபையினுடைய செயலர், பொருளர் மற்றும் போதக சேகர குழு உறுப்பினர்கள் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஆகவே பாடல் குழுவினரின் சார்பாக நம்முடைய ஆலயத்தின் செயலர், பொருளர் மற்றும் போதக சேகர குழு உறுப்பினர்களுக்கும் இந்த நாளிலே எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே இந்த சிறப்பான பாடல் ஆராதனை நடத்துவதற்கு மைக் செட்டை அமைத்து தந்த அன்பான கார்த்தி அவருடைய குழுவினருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை ஒளிபரப்பு செய்த உதவி செய்த நம்முடைய ஆலயத்தை சார்ந்த திரு நாதன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேடை அலங்காரம் செய்து கொடுத்த கணேஷ் மற்றும் பாபு அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பல நிலைகளிலே இதற்கு உதவியாக இருந்த அத்தனை பேருக்கும் மீண்டுமாக ஆயர்கள் சார்பிலே, போதக சேகர குழுவின் சார்பிலே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே வந்து இந்த பாடல் குழுவினை உற்சாகப்படுத்தின திருச்சபை மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே வந்து கர்த்தருடைய அருள் வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட ரெவரண்ட் காட்வின் ஜாய்சன் அவருடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய ஆலயத்தின் சார்பாக மீண்டுமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே நம் மத்தியிலே வந்து இந்த நிகழ்விலே பங்கெடுத்த அருள் திரு ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது மெழுகுபர்த்தி நம்முடைய செயலர் மற்றும் பொருளாளர் அதை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும். அனைவரு கரங்களிலே மெழுகுபர்த்தி தீபம் வந்த பிறகு யாவரும் எழுந்து நின்று நிறைவு பாடலாக ஒப்பில்லா திருஇரா என்கிற பாடலை நாம் பாடுவோம். A short story about Silent Night. It is one of the most beloved Christmas songs, one that has been performed in more than 300 languages. But on Christmas Eve in 1818, Silent Night was performed for the very first time. The music was originally written in 1818 by a young
father named Joseph. 2 years earlier, while working in a church, the song was written in German language. Although the song is regularly played on church organ around the world, it was originally composed for just 2 voices and guitar. There are many numerous about why this is. One of the most popular is it was a hungry mouse that damaged the organ so badly that it returned the instrumental useless. Silent Night was first performed on Christmas Eve in 1818 at St. Nicholas Church in a small town. நிறைவு மன்றாட்டு மற்றும் ஆசீர்வாதம் அருள் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள். அதைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் விஷ் பாடப்படும். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரம தந்தையே, 1000 தலைமுறை என்றாலும் இரக்கம் செய்கிறவராய் நீர் இருக்கிறவராகவே இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய திருக்குமாரனை இந்த உலகத்தில் நீர் அனுப்பித்து தந்தீரே, பெத்தலை பாலனாய் வந்து பிறந்தாரே. இது 2024 ஆண்டுகளும் இந்த விதமான நிகழ்வுகள் வரலாற்றில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவருடைய அருளிரக்கம் எவ்வளவாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்வதற்கு இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் எங்களுக்கு உபகை தவறுகின்ற வகையில் அமைந்திருக்கிறதற்காக உமக்கு கோடாகோடி தோத்திரங்களை நாங்கள் எடுக்கிறோம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை வழங்கினீரே சுவாமி. புறவழிகளிலே மந்தை காத்த மெய்ப்பர்களுக்கு தேவ மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்ததே. ஆம் தகப்பனே, உம்முடைய பிறப்பின் ஆண்டவரை முதலாக பார்க்கின்ற அனுபவத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்தீரே. பார்த்தவர்கள் திரும்ப சென்று தாங்கள் கேட்டபடியாகவே இருக்கிறதை கண்டு பிறருக்கும் கூறி மகிழ்ந்தார்களே சுவாமி.
நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆமாப்பா, புற வேலைகளில் மந்தை காத்து கொண்டிருந்த, நல்லுறவு வேளையில் வாழ்ந்து கொண்டிருந்த, இருந்து கொண்டிருந்த அந்த மக்களை சந்தித்தே போல ஆம் தகப்பனே, எங்களுடைய முன்னோர்களை நீர் கண்டீர். இருண்ட வாழ்வு ஒளி பெற்றதாக மாறினது. ஒரு பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நீர் கட்டி வருகிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சிஎஸ்ஐ தூய யோவான் ஆலயத்திற்காக நாங்கள் நன்றியோடு கூட மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. மலையின் மேல் இருக்கிற பட்டினம் மறைந்திருக்க மாட்டாது என்பது போல நீர் இந்த திருச்சபையை ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆயிரமான மக்கள் இந்த இடத்துல வந்து தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குறிப்பாக பாலகர் வாயினாலே நான் துதியை உண்டாக்குவேன் என்று சொன்னது போல இந்த சில்ட்ரன் கொயரை நீர் ஆசீர்வதித்தீர். அதே போல தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் நான் சகாயம் பெற்றதினாலே நான் துதித்து பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் 28:3 சொன்னது போல முதுப்பிள்ளைகள் வந்து ஆண்டவாம் பயிற்சியை பெற்று பாடி பரமனே உம்மை பரவசப்படுத்தினார்கள். கேட்கிறதற்கு பிரயோஜனம் உண்டாகிற நிலைகளில் நீர் அவர்கள் வழியாய் நீர் பேசியிருக்கிறீர். நாங்கள் அதற்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இசைக்கருவிகளை வாசித்த அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்ததாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய அருளிருக்கம் இருக்கட்டும். நல்ல சாரீரத்தை கொடுத்தீர், நல்ல இசை ஞானத்தை கொடுத்திருக்கிறீர். பல்வேறு விதமான தாள நயங்களோடு கூட அப்பா அம்மை மகிமைப்படுத்துவதற்கு இந்த நேரத்தை கேட்டு மகிழ்வதற்கு ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்தீர். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாரோடும் கிருபை இருப்பதாக. நாசங்களுக்கும் மோசங்களுக்கும் விலக்கி காத்து இந்த வருடம் முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்தீரப்பா. நன்றி சுவாமி. எதிர்கொள்கின்ற கிறிஸ்துமஸ் பண்டிகையும் புத்தாண்டும் அதிக மனமகிழ்ச்சியின் நாட்களாக இருக்கட்டும். உன்னத ஆசீர்வாதங்களை பெற்று பிற மக்களோடு கூட நன்மையானவற்றை பகிர்ந்து கொள்ளும் காலங்களாக அமைய வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலுமாய் கூட சுவாமி, நீர் பிறந்த இடம், நீர் பிறந்த இடம், நீர் வளர்ந்த இடம், நீர் சிலுவையிலே மரித்து உயிரோடு கூட எழுந்த இடங்கள், அமைதி குலைச்சலோடு கூட போரினாலே அநேகரை அன்பானவர்களை இழக்க கொடுத்த நிலைகளில் இருந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் யோசித்து பார்க்கிறோம் சுவாமி. போர்க்கருவிகள் உற்பத்தி கருவிகளாக மாறட்டும். சமாதான கர்த்தர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. நீர் பிறந்த இடங்கள் மீண்டும் ஆண்டவரே அந்த மெய் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான வகையில் கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கம் பாராட்டும் சமாதானத்துக்கு காரணர் ஏக சிந்தையை விரும்புகிற கர்த்தர் தாமே தொடர்ந்து ஒவ்வொருவரோடும் இடைவிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மணிப்பூருக்காகவும் நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. 354 திருச்சபைகள் பழக்கப்பட்டு போனதப்பா. முகாமிலே தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் நன்றாக பாடும் வரங்களை பெற்றவர்கள் சுவாமி. அவர்கள் சுயாதீனத்தோடு தொழுது கொள்ள முடியாத நிலைகளில் இருக்கிறதை நீர் அறிவீரப்பா. இதே போன்ற நிலைகளிலே அநேக மக்களினங்கள் உண்டு சுவாமி, கூட்டங்கள் உண்டு சுவாமி. தகப்பனே, விடுதலை தருகிற ஆண்டவர் இரக்கம் பாராட்டுங்க சுவாமி. சுபிச்சத்தோடு கூட இந்த உலகம் இருக்கத்தக்கதான வகையில் இப்படி நீதியை விளங்க செய்யுங்க. இப்படி கரங்களில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. குறிப்பாய் பாடல்களை பாடி அப்பா அந்த காணிக்கை ஆக்கின இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய பெற்றோர்கள், குடும்பத்தின் மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆயர் பெருமக்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. தேவ செய்தியை கொடுத்த தாசரையும் நீர் ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் மக்களையும் ஆசீர்வதிங்க. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நாம் நினைப்பதற்கும் யோசிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான நன்மைகளை நம்முடைய வாழ்விலே நித்தமும் அருளுகின்ற பெத்தலை பாலனாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாமாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் எதிர்கொள்கின்ற கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டுகளோடு கூட நீடித்து நிலைத்து நிற்பதாக. Merry Christmas, we wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas.
Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Tidings we bring to you and your king. Good tidings for Christmas and a Happy New Year. Good tidings we bring to you and your king. Good tidings for Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உதவி செய்த திருமதி சிந்தியா ராஜன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Merry Christmas and Happy New Year.